ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான பீர்க்கங்காய் தொகையல் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஒரு பேனில் ஆட் பண்ணிவிட்டு அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை 3 காஞ்ச மிளகாவையும் நம்மளோட பேனில் ஆட் பண்ணி நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம் அதையும் நம்மளோட பீர்க்கங்காய் தொகையிலோட ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு ரைஸோட சாப்பிடும்போது பயங்கரமாக டேஸ்டியாக இருக்குங்க. ஸோ இப்போ நம்மளோட ஆனியன் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காவோட தோல் இருக்குது பார்த்தீங்களாங்க, அதில் 2 பீர்க்கங்காய் அளவுக்கு உள்ள தோலையும் நம்மளோட பேனில் ஆட் பண்ணி எடுத்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் நம்மளோட பேனில் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து சேர்ந்து வர மாதிரி ஒரு 5 நிமிஷம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ நம்மளோட மிக்சர் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் இது 2 தேங்காய் பத்தையை வந்து நம்மளோட பேனில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து ஒன்றா பிளெண்ட் பண்ணி சாஸ் கன்சிஸ்டன்ஸில் அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட பீர்க்கங்காய் தொகையல் வந்து ரெடிங்க. ஸோ இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய ரெசிபி பார்க்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you soon on the video. Thank you.